இதுல வந்து உங்களுக்கு டபுள் டாப் எப்படி கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இத இமேஜின் பண்ணிக்கங்க. இந்த மாரி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு. இந்த இடத்துல நமக்கு டாப்ல பார்த்தீங்கன்னா, இங்க ரெசிடென்ஸ் லைன் இருக்கு. நெக்ஸ்ட் கீழ பார்த்தீங்கன்னா, இங்க சப்போர்ட் லைன் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு அந்த இத டேப் பண்ணி போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல டாப்ல பாருங்க. இங்க ஒரு டாப் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு டாப் இருக்கு. ஒன்ஸ் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நமக்கு ஒரு டபுள் டாப்புமே கிரியேட் ஆயிருக்கு. டபுள் டாப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ இருக்கிற சப்போர்ட் ஜோன பிரேக் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல வந்து டேப் பண்ணிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்படி கீழ போணும். கீழ போனதுக்கப்புறம் நமக்கு ஓரளவு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அதாவது மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் டபுள் டாப் கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட்மே பண்ணிருச்சு. 50% நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பிரேக் அவுட் வேலிடான பிரேக் அவுட்டா இல்லன்னா இது ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சப்போர்ட் லைன மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா, நெக்ஸ்ட் அது ரெசிடென்ஸ் லைனா சேஞ்ச் ஆயிருங்க. இப்ப இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு இது ரெசிடென்ஸ் லைன். ஓகேவா? இப்ப நமக்கு ரெசிடென்ஸ் லைன் இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா, அந்த பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், சம் அதர் ஏதாவது கன்ஃபர்மேஷன் விட்டுட்டு தான் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அதுக்கு மேல ரெசிடென்ஸ் லைன் இருக்கு. இப்ப மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, டைரக்ட்டா மார்க்கெட் கீழயே போகாது அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னுக்கூட்டியே சொல்லியிருப்பேன். ஒரு இடத்த பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, பிரேக் அவுட் பண்ண இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு, அதாவது பிரேக் அவுட் பண்ண இடத்த திரும்பி பார்த்துட்டு, அந்த இடத்துக்கு போயிட்டு தான் மார்க்கெட் அதோட மெயினான ரியல் மூவ காட்டும். அது உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம், ஒன்ஸ் நீங்க அவசரப்பட்டு இந்த இடத்துலயே செல் பொசிஷன் எடுத்துறக்கூடாது. இப்படி நீங்க செல் பொசிஷன் எடுத்து ஸ்டாப் லாஸ் இப்படி வச்சு டார்கெட் இப்படி வச்சீங்கன்னா, மார்க்கெட் உங்க எஸ்எல்ல ஈஸியா ஹிட் பண்ணிரும். இது பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்மான பிரேக் அவுட் தானா? வேலிடான பிரேக் அவுட் தானா? அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ண போகும். உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்ப டேப் பண்ணி கூட கீழ வரலாம். இந்த மாரி ஃபேர் வேல்யூ கேப்ப டேப் பண்ணி உங்களுக்கு அந்த இடத்துல இன்வெர்டட் ஹேமர் இல்லன்னா எங்கல்ஃபிங் கேண்டில் இல்லன்னா பேரிஸ் மாரபோசோ இந்த மாரி ஏதாவது கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா, அது எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். அப்படி உங்களுக்கு கிடைச்சக்கப்புறம், நீங்க ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஸ் லைனுக்கு மேல இல்லன்னா ஃபேர் வேல்யூ கேப்க்கு மேல டார்கெட் 1:2 ஆர் உங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏத்த மாரி வச்சுக்கலாம். அப்படி இல்ல, இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் எதுவுமே கிரியேட் ஆகல, ஆர்டர் பிளாக்குமே இல்ல அப்படின்னா,